சென்னையில் காணாமல் போன இளநீர் வியாபாரி கிருஷ்ணகிரியில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த திப்பம்பட்டியில் உடல் மற்றும் தலை தனித்தனியாக மீட்கப்பட்டிருக்கிறது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய முதற்கட்ட தகவல்களை அறிவோம். எமது செய்தியாளர் சதீஷ் இணைகிறார். இந்த விவகாரத்தில் முதற்கட்ட தகவல்கள் என்ன சதீஷ், விவரிங்க. குன்றத்தூரில் காணாமல் போன இளநீர் மொத்த வியாபாரி ஊத்தங்கரை பகுதியில் கொலை செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊத்தங்கரையைச் சேர்ந்தவர் வெங்கடேசன், 54 வயதான இவர் முகப்பேரில் தனது குடும்பத்தினுடன் வசித்து வருகிறார். கடந்த 5ஆம் தேதி இவரது மகன் வெங்கடேஷ் குன்றத்தூர் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் நீட் தேர்வு எழுதுவதற்காக தனது மனைவியுடன் மகனை கல்லூரியில் இறக்கிவிட்டு இருவரும் சென்றனர். அதற்கு பிறகு இருவரும் வீடு திரும்பவில்லை என அவரது மகன் குன்றத்தூர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் குன்றத்தூர் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்ட நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு இவரது தாய் மகனுக்கு செல்போனின் மூலம் தொடர்பு கொண்டு இதுபோல் தன்னை கடத்தி வைத்திருப்பதாக தெரிவித்தார். இதையடுத்து குன்றத்தூர் போலீசார் வெங்கடேஷ் எங்கிருக்கிறார் என்று கண்டறிப்பதற்காக அவரது மகன் சந்தோஷுடன் மாறுவேடத்தில் சென்ற நிலையில் சேலத்திற்கு சென்ற சந்தோஷை அங்கு வந்த 3 பேர் அழைத்து செல்ல வந்தபோது மறைந்திருந்த போலீசார் 3 பேரையும் மடக்கி பிடித்து விசாரித்த போதுதான் அதில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. வெங்கடேஷை கொலை செய்து ஒரு இடத்தில் உடலை புதைத்து வைத்திருப்பதாக தெரிவித்தனர். மேலும் வெங்கடேஷ் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதியை சேர்ந்தவர்களும் அரசு வேலை வாங்கி தருவதாக சுமார் 12 கோடி வரை பணம் வாங்கி மோசடி செய்ததும் இதன் பேரில் மகனை கல்லூரியில் விட்டுவிட்டு அந்த பணத்தை செட்டில் செய்வதற்காக தனது மனைவியுடன் காரில் சென்ற நிலையில் அங்கு பேசிக் கொண்டிருந்த போது அவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக வெங்கடேசனை அடித்து நிலையில் அவர் அங்கு இறந்து விட்டதாகவும் இதையடுத்து அவரது மனைவியை பணைய கைதியாக பிடித்து வைத்துக் கொண்டு மகன் பேரிலும் சொத்து இருப்பதால் அவனை வரவழைத்து சொத்தை உடனடியாக எழுதி வாங்குவதற்கான திட்டம் தீட்டியது தெரிய வந்தது. இதையடுத்து இறந்து போன வெங்கடேசனின் உடலை ஊத்தங்கரையில் உள்ள ஒரு பகுதியில் புதைத்திருப்பதாக போலீசாரிடம் தெரிவித்த நிலையில் தற்போது குன்றத்தூர் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று அந்த புதைக்கப்பட்ட உடலை எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் போலீசார் தொடர்ந்து அந்த 3 பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி அவரது மகன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் துரிதமாக செயல்பட்டதன் காரணமாக அவரது மனைவியையும் உடனடியாக போலீசார் மீட்டனர். தற்போது இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தன்னால் ஏமாற்றப்பட்ட பணத்தை திருப்பிக் கொடுப்பதற்காக பேச்சுவார்த்தைக்காக சென்ற இடத்தில் அவர் கடத்தி செல்லப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவரது மனைவியும் தாக்கி சித்திரவதை செய்திருப்பதும் இந்த விசாரணையில் தெரிய வந்தது. தொடர்ந்து இருதரப்பு போலீசாரும் தொடர்ந்து அந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சதீஷ். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இதனிடையே ஊத்தங்கரையில் இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் வெங்கடாச்சலத்திடம் பேசலாம். வெங்கடாச்சலம், இப்ப கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை எடுத்திருக்கக்கூடிய இந்த திப்பம்பட்டியில வெங்கடேசனுடைய உடல் மற்றும் தலை தனித்தனியாக மீட்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி, இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் எப்படி இப்படிப்பட்டார்கள், அது பற்றிய விவரங்கள் என்ன? கண்டிப்பாக குன்றத்தூரில் வசித்து வந்த இளநீர் வியாபாரி வெங்கடேசன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காணாமல் போன வழக்கில் குன்றத்தூர் போலீசார் ஊத்தங்கரையைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் கணேசன், சென்னையைச் சேர்ந்த நித்யானந்தம் மற்றும் சேலத்தைச் சேர்ந்த விக்னேஷ் ஆகிய 3 பேரை கைது செய்து விசாரணை செய்ததில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த திப்பம்பட்டியில் உள்ள ஆசிரியர் கணேசனின் சொந்தமான கிருஷரில் வெங்கடேசனை கொலை செய்து உடல் புதைக்கப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்த சம்பவ இடத்துக்கு குன்றத்தூர் காவல் ஆய்வாளர் மற்றும் ஊத்தங்கரை காவல் துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன், காவல் ஆய்வாளர்கள் ஆகியோர் புதைக்கப்பட்ட இடத்தை ஹிட்டாச்சி வாகனத்தின் மூலம் வெங்கடேசன் உடலை தோண்டினர். அப்போது தலை மற்றும் உடல் தனித்தனியாக மீட்கப்பட்டது. இறந்தவரின் உடலை மனைவி மற்றும் மகன்கள் நேரில் அடையாளம் காட்டிய பின் உடலை மீட்கப்பட்டு உடற்கூறு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வெங்கடேசன் இன்னும் பலரிடம் பணம் ஏமாற்றியதாக கூறப்படும் நிலையில் குன்றத்தூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொலையில் 3 பேரை தவிர மற்ற நபர்கள் ஈடுபட்டுள்ளனரா என பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொலையில் விசாரணையின் முடிவில் பல திடுக்கிடும் தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவ இடத்திற்கு 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டதால் அக்கிராமம் முழுவதும் பெரும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடாச்சலம். தொடர்ந்து எமது செய்தியாளர் சதீஷ் மணியிடம் பேசுவோம். சதீஷ் மணி, இப்போ கடந்த 4ஆம் தேதி வெங்கடேசன் காணாமல் போனதாக அவரது மகன் குன்றத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அன்றிலிருந்து இப்பொழுது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் பிடிபட்டது, இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி உள்ளிட்ட பல்வேறு விவரங்களையும் விரிவாக பதிவு செய்யுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையைச் சேர்ந்தவர் வெங்கடேசன், அவரது மனைவி லட்சுமி குடும்பத்துடன் சென்னை முகப்பேர் வச்சு வந்திருக்காங்க. இவர் இளநீர் மொத்த வியாபாரியாக அந்த வியாபாரம் செய்து வந்திருக்கிறார். இவருக்கு
சேலத்தை சேர்ந்த விக்னேஷ், அதே போல இவரது உறவிற்கான ஊத்தங்கரையை சேர்ந்த ஆசிரியர், அதே போல சென்னையை சேர்ந்த நித்யானந்தம் ஆகியோரிடம் வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பழக்கத்தின் காரணமாக வேலைகள் வாங்கி தருவதாக கூறி ஏராளமானவரிடம் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. இதில் ஊத்தங்கரையை சேர்ந்த அரசு பள்ளியினுடைய ஆசிரியர் கணேசனிடம் மட்டும் வந்து 12 கோடி ரூபாய் பணம் பெற்றதாக தகவல் வெளியாயிருக்கிறது. போல சென்னையை சேர்ந்த நித்யானந்தம் என்பவரிடம் வந்து கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் வந்து பெற்றதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாய்க்கு மேலாக அரசு வேலை, அதே போல எண்கள் முடித்து தருவதாக கூறி வந்து இளநீர் வியாபாரி வெங்கடேசன் வந்து பணம் பெற்றிருக்கிறார். ஆனால் சொன்னபடி வேலையை வாங்கி கொடுக்க முடியாமலும் அதே போல இடத்தை முடித்து கொடுக்காமல் இழுத்தடித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் அவர் வந்து சேலத்தில் தனக்கு சொந்தமான நிலத்தை விற்று இந்த பணம் வாங்கிய பணத்தை எல்லாம் வந்து திரும்ப கொடுத்து விட கோரி மனைவியுடன் சென்றிருக்கிறார். ஆனால் அங்கு அந்த நிலத்தை விற்பதற்காகவும் அதை வந்து பணத்தை பெற்றோருக்கு ஒப்படைப்பது தொடர்பாகவும் ஏற்பட்ட தகராறுல வந்து பணம் வாங்கி ஏற்கனவே பணத்தை வெங்கடேசன் சொந்தமாக தாக்கியிருக்கு. இதில் படுகாயமடைந்து ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து கொலை செய்திருக்கிறார். கொலை செய்த பின்பாக அவரது உடலை வந்து உடல் தனியாக வெட்டி ஊத்தங்கரையில் உள்ள ஊத்தங்கரை கிருஷ்ணகிரியில வந்து ஒரு கல் அந்த குவாரியில வந்து அவரோட உடலை வந்து புதைச்சிருக்காங்க. இதை வந்து என்னன்னா இது வந்து அவரோட மகன் சச்சிதானந்தம் வந்து இங்க நம்ம குன்றத்தூர் காவல் நிலையத்துல புகார் அளிக்கிறாரு. இந்த மாதிரி என்னோட அப்பா அம்மாவை கடத்தி போயிட்டாங்க சொல்லி ஒரு புகார் அளிக்கிறது. அந்த புகார்ல வந்து தொடர்ந்து விசாரணை அவரோட பையனுக்கு வந்து அவரோட அம்மா லட்சுமிகிட்ட இருந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி உடனே வா, ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசி அழைப்பு வருது. இதனை தொடர்ந்து குன்றத்தூர் போலீசார் வந்து மாறுபடத்துல வந்து உடனடியாக பையனுடன் புறப்பட்டு சேலம் சென்ற போது அங்கிருந்து 3 பேரை பிடிக்கிறார்கள். அது வந்து அவரோட உறவினர், அவர் இறந்து போன இளநீர் வியாபாரி வெங்கடேசனுடைய உறவினர் வந்து கணேசன், அதே போல சென்னையை சேர்ந்த நித்யானந்தம், சேலத்தை சேர்ந்த விக்னேஷன் 3 பேர் இருந்திருக்கிறது. அவர்களிடம் நடத்திய தொடர் விசாரணையில பணத்தை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட இவர் இளநீர் வியாபாரி வெங்கடேசன் வந்து நீண்ட நாளா வந்து எந்த வேலையும் வாங்கி கொடுக்க முடியாம, அதே போல நிலத்தையும் முடித்து கொடுக்காம இழுத்தடித்து வந்ததால ஆத்திரத்துல வந்து கொலை செய்து தெரிய வந்திருக்கிறது. இதனை தொடர்ந்து அவரது உடல் எங்கே விசாரித்த போதுதான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஒரு குவாரியில வந்து அதே அந்த அரசு பள்ளி ஆசிரியர் சொந்தமான ஒரு குவாரி ஒண்ணு இருக்கு, அதுங்கெல்லாம் வந்து புதைத்து வைத்திருப்பதாக குன்றத்தூர் போலீசாருக்கு விசாரணை தெரிவிச்சிட்டாங்க. அதனை தொடர்ந்துதான் தற்போது அந்த உடலை மீட்கும் பணி வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உடல் தனியா மீட்கப்பட்டிருக்கு. இதே சம்பவத்துல மனைவி லட்சுமியை வந்து கொடூரமா தாக்கியிருக்காங்க. அவங்களுக்கும் மருத்துவமனையில வந்து சிகிச்சை பெற்று வராங்க. ஒரு வேலை வாங்கி தரதா சொல்லி பணத்தை பெற்றுக்கொண்டு வேலையை வாங்கி கொடுக்காமலும் நிலத்தை முடித்து கொடுக்காமலும் இழுத்தடித்ததால் ஆத்திரத்தில் இளநீர் வியாபாரி ஒருவர் வந்து சென்னையிலிருந்து கடத்தி செல்லப்பட்டு சேலம் மற்றும் அதன் பின்பாக கிருஷ்ணகிரியில வந்து அவருடைய உடல் வந்து உடல் தனியாக மீட்கப்பட்டிருப்ப சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து போலீசார் வந்து தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த 18 கோடி ரூபாய்க்கு வந்து எத்தனை பேர்ட்ட இருந்து வாங்கியிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் இதுல தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதையும் தீவிரமா விசாரணை நடத்திட்டு வராங்க. தகவல்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.